முக்கியமான சப்ஜெக்ட் இது. இதுல பயிற்சி நீங்க வயலேட் பண்ணுவீங்க இருந்தா இந்த நோய் உங்களோட புள்ளைக்கு வரும். உங்களோட புள்ளைக்கு வரும். உங்களோட புள்ளைக்கு இந்த நோய் வரக்குள்ள இந்த லெவல்ல வராது, அடுத்த கட்டத்துல வரும். அடுத்த கட்டம் என்ன? நீங்க பாக்குறீங்க எங்கட ஊரை சேர்ந்த பெண்களோட சேர்ந்து போனோம், அவங்க இன்டர்நேஷனல் பெண்களை கூட்டி வருவாங்க. பி கேர்ஃபுல். அனுபவிங்க மாஷா அல்லாஹ். நான் நோரடிக்க போனேன் ஜும்மாவுக்கு, பீக் சீசன் டைம். நான் போயிட்டு அங்க ஜும்மா ஓதினேன். பாருங்களேன், நோரலில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இல்ல, கட்டாயம் ஹோட்டல் கட்டோணும், இது இபாதத். எங்கட முஸ்லீம்கள் இருக்கிறாங்க வந்து சின்ன சின்ன ஹோட்டல்ல, பெரிய பெரிய வசதி பிடிச்சாக்கள், எங்க தங்கோணும்? சரித்தானே வாப்பா, சரித்தானே, என்ன பெண்ண குறை? ஆனா இஸ்லாத்துக்குள்ள நீங்க அங்க போயிட்டு நூறடிக்கு போயிட்டோம்னா முஸ்லீம் செல்ல வாடும். தண்ணி குடிக்கிறது ஹராம், தண்ணிண்டா சாராயம் குடிக்கிறது ஹலால் ஆகிட்டுது, இது டான்ஸ் ஆடுறது ஹலால் ஆகி இல்ல இல்ல, அங்கே நாங்க இருப்போம், ஆனா முஸ்லீமாகத்தான் இருப்போம். இஸ்லாம் என்ன சொல்லிக்குது? மஹரம் பேணணும். இப்படித்தான் மஹரம் பேணுவோம், இப்படித்தான் மஹரம் பேணும். நல்ல அனுபவிங்கோ, ஆனா ஹராத்த செய்வான். லிமிட் இருக்கிறீங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நல்ல பெண்ணுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த பெண் ஒரு நாளும் கணவனுடைய அனுமதி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போகவும் மாட்டாள், தன் வீட்டுக்குள்ள யாரையும் எடுக்கவும் மாட்டாள், யாரையும் எடுக்க மாட்டாள். கணவன் கூட்டாளி வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு யார் தெரியுமா? நாங்க யார் தெரியுமா? ஆண்கள். எங்கடத்தான் மிஸ்டேக். யாரு வந்தாலும் சரி திறந்துடுங்க, வெல்கம் பண்ணுங்க, உட்கார வைங்க. வெளியே வை சொல்றாங்க. அந்த ஹாஜியாருடைய நோனாண்டு சொன்னா நோனத்தான் மாஷா அல்லாஹ் சரியான ஹாஸ்பிட்டல் இருன்றாங்க. இது ஜினா. இந்த ஸ்டேட்மெண்ட் ஜினாவுடைய ஸ்டேட்மெண்ட். இது ஜினாவுடைய ஸ்டேட்மெண்ட். இது ஊட்டுள்ளுக்கு கணவன் இல்லைண்டா அந்த காலத்து பெண்கள் சொல்லுவாங்களாம், கணவன் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கை தட்டுவாங்க. என்ன அர்த்தம்? பெண்கள் சொல்லுவாங்க, ஆண்கள் இல்ல, நீங்க வெளியே போய் சொல்லுங்க. எந்த ஒரு பெண்ணும் தயவு செஞ்சு ஒரு மஹரம் இல்லாத ஒரு ஆண் வந்தா அந்த வீட்டுக்குள்ள அக்கமடேட் பண்ண வாடும். நானா வீட்டுக்கு தம்பி வந்திருக்கிறாரு, தம்பி மைனிக்கு மஹரம் இல்ல, சரி, நானோட பிள்ளைகளுக்கு மஹரம். யாருக்கு மஹரம்? பிள்ளைகளுக்கு மஹரம். கதவை திறந்து உட்கார வைங்க. மைனி வெல்கம் பண்ண வர தேவையில்லை, நாங்களோட பிள்ளைகள் வரட்டும். எங்க வரட்டும்? சாட்சி பெரிய போட பேசுறதுக்கு. இதை பழகிக்கோங்க வாழ்க்கையில. மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாலிஹான பெண், நல்ல பெண் யாரு தெரியுமா? கணவன் இருக்கும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், பெண்களே தாய்மார்களே, உங்களை பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல பெண்கள் யாருண்டா கணவன் வீட்டில் இருக்கும் பொழுது சுன்னத்தான நோன்பு தொழுவதாக பிடிப்பதாக இருந்தாலும், சுன்னத்தான தொழுகை தொழுவதாக இருந்தாலும் கணவனுடைய அனுமதி இல்லாம நோன்பு பிடிக்க மாட்டாங்க, தொழவ மாட்டாங்க. ஏண்ட முஹாவை விடவும் என்ற கணவனுக்கு சங்க செய்யறது எனக்கு அல்லாஹ்விடத்தில் கூடி தரக்கூடியது. எதை விடும்? ஏண்ட தராவீஹ் தொழுகையை விடவும் என்ற கணவனுக்கு சேவை செய்யறது எனக்கு நல்லம். இதுதான் இம்பார்ட்டன்ஸ். இதுதான் இம்பார்ட்டன்ஸ். கியாமுல் லைலுக்கு இங்க வரணும், அதை விடவும் நல்லம். கணவன் கியாமுல் லைலுக்கு போயிட்டு வரக்குள்ள நான் ஃப்ரிட்ஜில் உள்ள சோத்தை சூடாக்கி வச்சாம ஃப்ரெஷ்ஷா சோறாக்கி நான் நல்ல அழகா ஆக்கி வச்சு அவர் வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறேனே, இது அல்லாஹுடைய பார்வையில மிச்சம் நல்லது. என் கணவன் அதை தின்னட்டுமே, அதை சாப்பிடட்டுமே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரும் யாருக்கும் சஜதா செய்யலாது, சஜதா யாருக்கும் யாரும் செய்யலாம் என்றிருந்தா அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, சொன்னாங்க கணவனுக்கு சஜதா செய்யும்படியாக சொல்லி இருப்பேன் என்று சொல்லி. நான் இப்படிப்பட்ட ஒரு பயான் செஞ்சேன் நிக்காஹ்ல வச்சு மெட்ராஸ்ல செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது, அந்த நிக்காஹ் ஒரு காமன், ஒரு ஹிந்துக்கள் சகோதரர்கள் நியாயமா வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 பேர் இருப்பாங்க பள்ளியில. நிக்காஹுக்கு வலிமா 15,000 பேருடைய சாப்பாடு இந்தியாவில் பெரிய ஹால் அடிச்சு அவங்க நிக்காஹ் பயான் செஞ்சுக்குள்ள நிக்காஹ்ல முடிச்சுட்டு பயான்ல முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு ஹிந்து சகோதரர் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு மேல இருக்கும், 40-35 இடையில இருக்கும், வந்து சொன்னாரு, நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ பயான்ல உங்களோட பேச்சில அதெல்லாம் வேண்ட மனைவி எனக்கு தாரான்னு சொன்னார். ஒரு ஹிந்து சொன்னார். நான் எப்படி சொல்லி அவர் சொன்ன, காலையில நான் ஒரு இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வேலை செய்யறவர்,
நான் 8:30 மணிக்கு வேலைக்கு போகணும். நான் எழும்புறது 7 மணிக்கு தான் எழும்புவேன். என் மனைவி 6:30 மணிக்கு எழும்பிடுவா. அவர் இப்படிப்பட்ட வார்த்தை, குந்தல் கட்டிக்கொண்டு, தெரியுமா உங்களுக்கு குந்தல்டா? முடிய நல்லா இறுக்கி கட்டி அதுக்கு மேல என்ன செய்வாங்க, மல்லிகைப்பூ போட்டு கொண்டு வந்துதான் என்ன எழுப்பாட்டுவாங்க சொல்லுங்க. எப்ப இது உங்களுக்கு தெரியுமா? அந்த இந்துக்களுடைய தமிழ் வீட்டுல வந்துட்டு காலையில புள்ள ஸ்கூலுக்கு போக முந்தி என்ன போடுவாங்க? அதுக்கு என்ன சொல்றது ஷோய்மேனா? கோலம் போடுவாங்க. வாட்ஸ் த மீனிங் ஆஃப் தட்? இத படிக்க வாப்ப பாடத்த பெண்கள், அன்பான தாய்மார்களே படிங்க இந்த பாடத்தை. தெரியுமா அந்த கோலம் போட்டு அழகா போடுவாங்க. பொன் பார்க்கக்குள்ளே கோலம் போட தெரியுமா கேட்பாங்க. ஊட்டு முன்னுக்கு போய் என்ன செய்யணும்? அர்த்தம் என்ன தெரியுமா? 7 மணிக்கு போட்ட அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்க இப்ப விருந்தாளிகளை வெல்கம் பண்ண தயார், காப்பட் விரிச்சிருக்கிறோம், we are ready. வீட்டுல பெட் எல்லாம் கட்டிலாம் ஆயத்தம், பெட்ஷீட் படுத்த பெட்ஷீட்லாம் மடிச்சாச்சு, ஊடிப்ப ஃப்ரெஷ் ஆகிச்சு வாங்க. இப்ப ஒரு முஸ்லிமோடு படிங்க பெண்கள் பாடம். நாங்க எப்பயும் கிளீனா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். எங்கட ஊடு சுத்தமா இருக்கணும். யார் சரி வாரண்டா மட்டும் உம்மா எப்படி யார் சரி வாரம் அதுக்கு ஷோ ஒன்று காட்டுறதுக்கு, அந்த ஷோவை காட்டுங்க வீட்டுல மாப்பிள்ளைக்கு. இது இஸ்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தலையங்கத்தில் பேசக்கூடிய இந்த தலையங்கத்தை விளங்கக்கூடிய நசீபாக்குவானா. எங்கட பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களாக்கி வைப்பானா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தாங்க, அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ரமதானுடைய கடைசிக்கு வந்துட்டோம். பின்னுக்குள்ள முன்னுக்கு வாங்க, அல்லாஹ் ஹைராக்கட்டும். முன்னுக்கு வாங்கம்மா. ரமதானுடைய கடைசிக்கு வந்துட்டோம். இது கடைசி பயனாகவும் இருக்கலாம், கடைசி தராவீஹும் தொழுத மாதிரி தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய அத்தனை அமலையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்பான சகோதரர்களே, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்த போறேன். நாங்க சென்ற வருஷம் எங்க தொழுதோம், அல்லாஹ் இந்த வருஷம் எங்கள் தந்திருக்கிறான். நாங்கள் 5 வருஷத்துக்கு முந்தி நாங்கள் எப்படி தொழுதோம், எத்தனையோ பேர் பார்க்கணும் இல்லாம எத்தனையோ டாலர்ஸ் கட்டினோம் ஃபைன். இன்னைக்கு எங்கட பார்க்கணுன்னு சொல்லி, எங்கட மஸ்ஜித்னு சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் வார வருஷம் இந்த இடம் இதை விடவும் சிறப்பாக இருக்கும் என்ற நிச்சயம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இதுக்கு 2 விஷயம் தான் தேவை. உலகத்துல சல்லிக்குதே, சல்லியை கொண்டு ஒன்றுமாக போடலாம், சல்லியை கொண்டு ஒன்றுமாக போடலாம். அதுக்கு ப்ரூஃப் வேணுமென்ற ஏராளமான ப்ரூஃப் இருக்குது. இந்த பள்ளியை பார்க்க வரக்குள்ள எங்கட பட்ஜெட் எவ்வளோ? 2 மில்லியன் தான். 2 மில்லியன் தான் எங்கட பட்ஜெட். 2 மில்லியனுக்குள்ள பள்ளி பார்ப்போம். இடத்தை பார்த்தோம், கதவை திறந்தோம், இடம் நல்ல முண்டு பட்டிச்சுது. யாரோ ஒரு பெண் சொன்னாவாம் 2 மில்லியனுக்கும் 3.4 மில்லியனுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லி. வாட்ஸ் த டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ் ஓமா? ஆர் யூ கோயிங் டு பே 2 மில்லியன்? இட்ஸ் அல்லாஹ்ஸ் ஹவுஸ், அல்லாஹ் வில் டேக் கேர் தட். இது ஒரு பெண்ணுடைய வாயில வந்த வார்த்தை. இது ஒரு பெண்ணுடைய வாயில வந்த வார்த்தை. 2.5 மில்லியன் அல்ல. இதா ஒரு மர்கஸ் வாங்கியிருக்கிறாங்க தப்லீக் ஜமாத்துக்கு, அல்லாஹ் அந்த இடத்தை கபூல் செய்யட்டும். அவங்களுக்கு தேவை வாங்கின காசு வந்து 3.5 மில்லியன் சம்திங். ஒரு சகோதரர் 11 மில்லியன் டொனேட் பண்ணிக்காரு. எத்தனை மில்லியன்? 11 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். They need how much? 3.5.
All infrastructure work had to be done within this time limit. அவங்க என்ன செய்ய போறாங்களாம், இடம் எவ்வளவு பெருசுன்னு சொன்னா 4 ஹால் இருக்குது, 2 ஹாலை காப்பாக்க போறாங்க. இண்டோ பாக்கி இதெல்லாம் அடையிடும். திஸ் இஸ் நத்திங். ஆனா 2 விஷயத்தை கடைபிடிக்கும். ஒன்று தான் யூனிட்டி. என்றைக்கு இதை இழப்பீங்களோ அன்றைக்கு எல்லாம் பணிய முடியும். அல்லாஹ் மன்னிக்கட்டும். யூனிட்டியை பாதுகாக்கிறதுக்கு உம்மத்துடைய ஆகப்பெரிய கடமை. யூனிட்டி எப்ப இல்லாமோ அல்லாஹ்ட்ட ஒரே நான் அவர் கேட்கிற துவா தான், நான் அரபுல இருந்து துவா ஒரே கேட்கிறதா நீங்க பள்ளியிலே, அல்லாஹ் எங்கட கைய எங்கட வாயால உனக்கு இணை வைக்கிறத விட்டு எப்படி எங்கட பாதுகாத்தாயோ. நாங்க ஒரு நாளும் புத்தம் சரணம் கச்சாமி சொல்லல, நாங்க ஒரு நாளும் ஓம் ஓம் என்ற வார்த்தையை சொல்லல. இதை விட்டு எங்கட வாயை பாதுகாத்தது போன்று எல்லாம் மற்றவனை பத்தி பேசுறதை விட்டு எங்க வாயை பாதுகாத்துரு. இது ஒரு வாழ்க்கையில முடிவு செய்யுங்க. ஒவ்வொரு தாயும் முடிவு செய்யுங்க, ஒவ்வொரு சகோதரி முடிவு செய்யுங்க. நான் கடைசி ரமதானுடைய கட்டத்தில் சொல்றேன், இது கிடைச்சா என்ன ரமதான் சக்சஸ்ஃபுல் ரமதான் இன்ஷா அல்லாஹ். யூனிட்டியை பாதுகாக்க, யூனிட்டியை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலுமோ அத்தனையும் செய்யும். யூனிட்டிக்காக வேண்டி நாங்க போய் மன்னிப்பு எத்தனை முறையும் கேட்போம். ஒரு முறை அல்ல, ஒரு முறை அல்ல, 25 முறை மன்னிப்பு கேட்போம். எப்படி எல்லாம் கேட்கணும் அப்படியெல்லாம் கேட்போம். அட்மோஸ்ட் ஹம்பிள்னஸ். யூனிட்டியை நாங்க பாதுகாக்கிறதுக்கு நாங்க பிரிஞ்சு போகக்கூடாது. உமர் ரலியல்லாஹு தஆலா மௌத்தாகிறாங்க, சக்கராத் இருக்கிறாங்க. பாருங்க உமருடைய கன்செப்ட். இன்னைக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு கொடுத்த கன்செப்டை தான் இன்னைக்கு ரோம்ல வெட்டிகன்ல அப்படி அமல் செய்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பாப்பரசர் மௌத்தாகிட்டா அடுத்த பாப்பரசர் எப்படி தெரிவிச்சு சொல்லி, ஒரு போப் செத்து போனா அடுத்த போப்பை எப்படி தெரிவு செய்யறாங்க தெரியுமா உங்களுக்கு? அது உமர் ரலியல்லாஹு கொடுத்த கான்செப்ட் அது. எங்களுக்கு தெரியா. உமர் ரலியல்லாஹு மௌத்தா சக்கராத் நிக்கிறாங்க. மக்கள் சொன்னாங்க இஸ்தக்லிஃப் லனா, எங்களுக்கு ஒரு கலீஃபாவை நியமிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு 2 செய்யணும் ஆப்ஷன் இருக்குது. ஒன்றோ நியமிக்கோ மேலும் என்ன அபூபக்கர் நியமிச்சது போல, அப்படி இல்லைன்னா எனக்கு சும்மா மௌத்தாக மேலும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் ஹலீஃபாவாக அப்பாயின்ட்மென்ட் பண்ணாம மௌத்தானவர்களுக்கு மௌத்தாக மேலும் சொல்லி போட்டு சொன்னாங்க, விஷயம் ரொம்ப பெருத்துட்டுது, ஒரு ஆளால சமாளிக்க கஷ்டம், நான் ஒரு வேலை செய்யறேன், 6 பேரை கொண்ட ஒரு கவுன்சிலை நியமிக்கிறேன். எத்தனை பேர் கவுன்சில்? 6 பேர் கொண்ட கவுன்சில். இன்னைக்கு பாப்பரசர் செத்துட்டா பாப்பரசரை நியமிக்கிறதுக்கு 49 பேர் கொண்ட கவுன்சில் இருக்குது. ரேங்கல் கொடுத்திருக்காங்க, அவங்க ரேங்க் ஸ்டார்ஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட்ஸ்ல 6 பேரை கொண்ட, அந்த 6 பேரும் தான் நபியினுடைய மிம்பர்ல ஒரே நாள்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் அவுஃப் ஃபில் ஜன்னான்னு சொல்லி 10 பேரை பார்த்து சொன்னாங்க, இந்த 10 பேரும் சொர்க்கவாதின்னு சொல்லி. அந்த 10 பேர்ல அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு மௌத்தாகக்குள்ள 4 பேர் ஏற்கனவே மௌத்து, உமருடைய சேர்த்து சொன்னாங்க. மீதமுள்ள 6 பேரையும் எடுத்துக்கோங்க. அதுல என் குடும்பத்தில் யாரும் சேரக்கூடாது. என் மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர், அவர்கிட்ட பேச்சு அட்வைஸ் எடுங்கோ, ஆனா அவர் வந்துட்டு பொலிட்டிக்ஸ் தேவையில்லை, என் முழு குடும்பத்துக்கும் நான் செஞ்ச பொலிட்டிக்ஸ் போதும். என் முழு குடும்பத்துக்கும் நான் செஞ்ச பொலிட்டிக்ஸ் போதும் சொன்னாங்க. 6 பேர், இந்த 6 பேரும் சேர்ந்து என்ன, இவங்க பள்ளிக்கு வரமாட்டாங்க, இவங்க பள்ளிக்கு வரல, இவங்க 6 பேரும் ஒரு இடத்துல சேரட்டும். அந்த வீட்டு ஷொஹருக்கு பக்கத்திலேயாலும் என் மகன் இருக்கவும் கூடாது. யாரு? என் மகன் இருக்கவும் கூடாது. இந்த 6 பேரும் அந்த வீட்டுள்ளுக்கு இருந்து வெளியே வரவும் கூடாது. அப்படியே நடக்குது, ரோம்ல அப்படியே நடக்குது. 6 பேரும் என்ன செய்யும் தெரியுமா, அவங்களுக்கு உட்கார்ந்து யுனைன